நல்லா தான் ப்ரோ இருக்கு. நல்லா தான் ப்ரோ இருக்கு. இல்லை பார்க்கலாம் ப்ரோ, பார்க்கலாம். அவ்வளோலாம் இல்லை ப்ரோ, நார்மலாக தான் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. படம் சூப்பராக இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ, எல்லாம் பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ படம். அவ்வளோலாம் இல்லை, நல்லா ஃபேமிலியாக பார்க்கலாம். காமெடி மஜாவாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் நல்லா இருந்துச்சு. ஆ வா இட் வாஸ் நைஸ். யா பார்க்குறேன் ப்ரோ படம். ஐயோ கவின் சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு நல்ல காமெடி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஆமாம் சூப்பராக இருக்குது. வீட்டுக்கு செமையாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை அப்படி இல்லை, அப்படிலாம் இல்லை. ஆமாம் அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ. நல்லா தான் இருக்குது ப்ரோ, பார்க்கலாம். நல்லா தான் ப்ரோ இருக்குது, பார்க்கலாம் ப்ரோ. விடிவி சார் காமெடி நல்லா இருக்குது. படமே ஃபுல்லாகவே காமெடி தான். ஒன்றும் இல்லை ப்ரோ, நார்மல் மெசேஜ் தான் இது. ஃபேமிலியோடு தாராளமாக பார்க்கலாம் ப்ரோ. எந்த ஒரு 18+ அந்த மாதிரி எதுவுமே இல்லை ப்ரோ. நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். அப்படி விடிவி தான் ப்ரோ பண்ணு. நல்லா தான் இருக்குது. ஆவரேஜாக எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. இதாக இருக்குது. படம் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது ப்ரோ. கம்யூனிட்டியும் நல்லா இருக்குது ப்ரோ, நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ மியூசிக்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ, நல்லா இருக்குது ப்ரோ. பிஜிஎம்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. எக்ஸாக்டாக அந்த ப்ரீ இன்டர்வலில் ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாங்க. ஸோ டான்ஸ் அது நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் ப்ரோ. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட எல்லாம் சூப்பர் படம் தான் ப்ரோ, நல்ல படம் தான். இல்லை அப்பெல்லாம் எதுவும் இல்லை ப்ரோ, நல்லா வந்து பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்குது. காமெடி வீட்டுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ, நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ, தாராளமாக பார்க்கலாம். காமெடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே நல்லா இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு வந்து ஒர்க் பண்ணிக்கிறாரு, அதனால் கூப்பிட்டார் வந்து பாருங்கன்னு. அதனால் வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நான் கவினோட ஆக்டிங் வந்து பார்க்குறேன். ஸ்டார் அவர் எல்லா படங்களும் நல்லா தான் பண்ணுறாரு. இருந்தாலும் வந்து நான் தேட்டரில் வந்து முதல் படம் கவின் இப்போ தான் நான் பார்க்குறேன். இல்லை ஃபஸ்ட் ஹாஃபில் தான் இருக்குது. அது ஆக்சுவலாக அதுலேருந்து தான் கதை போகிறதுனால கிஸ் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்குது, செகண்ட் ஹாஃபில் இல்லை. அந்தளவுக்கு தாராளமாக பார்க்கலாம். காமெடி செம காமெடி இருக்குது. எல்லோரும் சிரிச்சிட்டாங்க, ஆடியன்ஸ் எல்லாருமே. தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். மெயினாக ஃபேமிலியோடு வர்றதோட கப்புள்ஸ் அதிகமாக வருவாங்க இதில் கண்டிப்பாக. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃப்ரெண்டு தான் மியூசிக் பண்ணியிருந்தார், மெயின் இன்ஜினியர். அவர் வந்து ஜென்னோட அசிஸ்டண்ட். அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவர் ஒரு வாழ்த்துக்கள், ஜென்னுக்கு டீமுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஒன்று எடுத்துருங்கண்ணா. படம் சூப்பராக இருந்ததுண்ணா. கவின் ஆக்டிங் சூப்பராக இருந்தது, சொல்லவே தேவை. எப்படி அவர் எல்லா மூவிலையும் மிரட்டியிருந்தாரோ அதே மாதிரி சூப்பராக பண்ணியிருப்பார். லேகுன்னெலாம் எதுவும் கிடையாது. நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும் லைக் படத்தில், அவ்வளோதானே தவிர என்ன சொல்ல வராங்கன்னா லைக் ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக வந்து லவ் ஃபெயிலியர், லவ் பண்ணாதீங்க அந்த மாதிரி போகும். செகண்ட் ஹாஃபில் வந்து அவனுக்கே லவ் வந்தால் எப்படி இருக்கும், அதுதான் அந்த ட்ரெய்லருமே சொல்லியிருப்பாங்க. அதை அவங்க காட்டியிருப்பாங்க சூப்பராக. அவ்வளோதான். மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. ஜென் மார்ட்டின் மியூசிக் டாடாவில் எப்படி பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தார். ஹீரோயின் கவின் காம்போ சூப்பராக தான் இருந்தது, புதுசாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஆனால் அந்த ஹீரோயின் செகண்ட் மூவின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. காமெடி சூப்பராக ஒர்க் ஆயிருந்தது. விடிவி கணேஷ் எப்படி தாதாவில் வந்து எல்லோரும் அந்த ஒரு சீன் சொன்னாலே இது பண்ணாங்களோ அதுமாதிரி நல்லா இருந்தது. ஆர்ஜே விஜய் காம்போவும் நல்லா தான் இருந்தது. சூப்பராக இருக்குது படம், சூப்பராக இருக்குது. கிஸ்ஸு நல்லா இருக்கு. கவின் நல்லா இருக்கார். ஃப்ரேம் பை ஃப்ரேம் அழகாக இருக்கார் கவின், சூப்பராக இருக்கார். கிஸ்ஸு என்ன சொல்கிறது, இது ஒரு யூனிவர்சலான லவ். எங்கேயுமே முகம் சுளிக்காமல் ஒரு நியூட்ரலாக வந்து லவ்வை பற்றி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை இது. இப்போ எவ்வளோ நிறைய கதைகள் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ கிஸ்ஸில் வந்து இது ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. லேகு ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் அப்படியே கதை ஸ்ட்ரக்காகி நின்ன மாதிரியே இருந்துகிட்டு பட் செகண்ட் ஹாஃபில் வந்து கதை உங்களுக்கு பிக்கப் ஆயிடுச்சு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கிஸ்ஸு 2க்காக வெயிட்டிங். ஆமாம், படம் ஃபுல்லாக கிஸ் இல்லை, கிஸ் அடித்தா என்ன நடக்குன்றதை காமிச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கதை. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. காமெடியெலாம் நல்லா இருக்குது. பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். சிச்சா அப்படிலாம் கிடையாது. கிஸ்ஸுன்னு டைட்டில் தான், ஆனால் கிஸ்ஸுக்குள்ளே கதை ஒன்று இருக்குது. ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க, நல்லாயிருக்கு. படம் ஒரு ஆவரேஜாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்பவே ஃபேண்டஸியாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த படத்தை அதனால தான் வந்து நம்ம விடிய காலையில் 9 மணிக்கே இந்த படத்தை வந்து பார்க்குறப்பா இருந்துச்சு.
அந்த ட்ரெய்லரில் காமிச்ச லெவல் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படம் அவ்வளோவா ஃபில் பண்ணலையோன்னு தோணுச்சு. ஒரு ஆவரேஜான படமாக தான் இருந்துச்சு. கவின் அண்ட் பிரீத்தி அவங்க வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அந்த காமெடி சீன்ஸ்லாம் வந்து நிறைய இடத்துல அங்கங்கே வச்சதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்க்ரீன் ப்ளே வந்து கொஞ்சம் லைட்டாக ட்ராக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அந்த அந்த இந்த அந்த ஃபேண்டஸியை கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும் படம். ஆமாம்ல, அதான் வந்து என்னமோ லவ் அந்த ஃபேண்டஸியை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ கொண்டு வராங்க. அது கொஞ்சம் லேக் ஆகுது. பக்கத்தில் வந்து ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போவே நமக்கு என்ன ஃபோன் நோண்டுற படம் பார்க்காம அப்படின்னு சொல்லி அப்போயே நமக்கு ஒரு ட்ராகிங் ஃபீல் வந்துடுது. அது கொஞ்சம் பெட்டராக பண்ணி இவ்வளோ பெரிய படமாக இந்த படம் எடுத்துருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பிரிஸ்க் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஜென் மார்ட்டினோட மியூசிக் வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. அதாவது பழைய மாதிரி இல்லாமல் கொஞ்சம் புதுசாக வந்து ஃப்ரெஷ்ஷான மியூசிக் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அவரோட மியூசிக். தேங்க்யூ.